நமது ஜெபம் டிவியில் மறுரூப நேரம். நம்ம வாழ்க்கையில நம்ம நிறைய கடந்து வந்திருக்கிறோம். என்னன்னா நிறைய நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம் சொன்னா கூட நம்ம ஆத்துமா கர்த்தரையே அண்டி கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் இன்னைக்கு நம்ம பேசியாகும். நம்ம ஆண்டவரை மட்டுமே அண்டி கொண்டிருக்கிறோமா? My soul trusts in you. Highway Tabernacle Ministries presents Transformation Time every Thursday at 7:30 p.m. Don't miss it on Jebam TV. Praise the Lord. சங்கீதம் 57ஆம் அதிகாரத்துக்கு நம்முடைய வசனங்களை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். Psalm 57 எடுத்துக்கோங்க. அந்த அதிகாரம் முழுவதும் நம்ம வாசிப்போம். சரி, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். முதல் வசனத்திலிருந்து. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணி வைத்திருக்கிறார்கள். என் ஆத்துமா தொய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவிலே விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது. நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள். அதிகாலையில் விழித்துக் கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன். ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேக மண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும். உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். சரி, இந்த சங்கீதத்திற்கு ஒரு முன்னுரை மாதிரி ஒரு வசனம் எழுதப்பட்டிருக்கிறது, ஒரு வாக்கியம். அதை நம்ம ஒரு விசை சேர்ந்து பார்க்கலாம். அது போடு ஃபர்ஸ்ட். இதை வாசிக்கலாமா? தாவீது சவுலுக்கு தப்பியோடி கெபியில் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி அல்தஷ்கேத் என்னும் வாத்தியத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மிக்தாம் என்றும் சங்கீதம். ஸோ கான்டெக்ஸ்ட் ஆஃப் திஸ் சாம் என்னன்னா, அவன் சவுலுக்கு தப்பியோடி கெபியில நுழைந்து அவன் ஒளிந்து கொண்டிருக்கிறான். அந்த இடத்துல தான் இது பாடப்படுகிறது. சரி, இந்த சங்கீதத்தை அவர் பாடும் பொழுது, அவளது இந்த வரிகளை அவர் சொல்லும் பொழுது அவருடைய நிலைமை எப்படி இருக்குது? அந்த முன்னுரை படித்தாலே நமக்கு தெரியுது. உயிருக்கு பயந்து, தேச துரோகியாக அறிவிக்கப்பட்டு, ஃபியூஜிட்டிவ் ஆஃப் த நேஷனாக அறிவிக்கப்பட்டு, முழு தேசமும் தேடுகிற, அந்த தேசத்தில் இருக்கிற எல்லாரும் தேடி வேட்டையாடுகிற, கொள்ளையாடுகிற ஒரு மனுஷனாக இவர் காணப்பட்டார். அப்போ உயிருக்கு பயந்து இருக்கக்கூடிய அவருடைய வாழ்வின் சூழ்நிலை. சரியா? அப்போ அவருடைய நிலைமை எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது சில வசனங்களை நான் வாசிக்கிறேன். 4வது வசனம் இப்படி சொல்லுது: என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது. தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமா இருக்கிறது. இதை வாசிக்கும் போது நிறைய பேருக்கு தோறும் ஆமேன் அப்படின்னு சொல்லிட்டோம். தாவீது மட்டும் இல்லை பாஸ்டர், நாங்களும் அப்படிதான் இருக்கிறோம் அப்படின்னு நிறைய பேருக்கு சொல்ல தோணும். அவங்க நாவு கருக்கான பட்டயமா இருக்கிறது. ஆமேன். சிங்கங்களுக்குள்ள இருக்கிற மாதிரி தான் மாட்டிட்டு கிடக்கிறோம் அப்படின்னு. 6வது வசனம் பாருங்க, ரொம்ப இப்படி சொல்லுது: என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள். ஆமேன். அதுவும் ஒரு ஆமேன் சொல்லிடுவோம். அது நிறைய இருக்குது நமக்கு இல்லை. அதே மாதிரி அடுத்ததும் நம்ம ரொம்ப அழகா சொல்லலாம். என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. எவ்வளவுதான் ஆண்டவரே, இதுக்கு மேல முடியல, என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. எனக்கு முன்னாடி என்னை ஒரு குழியை வெட்டிடுறாங்க. என் ஆத்துமா தொய்ந்து போகிறது. எனக்கு ஒரு குழியை அவர்கள் வெட்டி விடுகிறார்கள். இப்படி
இதெல்லாம் அவருடைய நடைமுறையை பற்றி அவர் பேசும்பொழுது ரொம்ப ரொம்ப கிளியர்லி எக்ஸ்பிளைன்ஸ் வாட் இஸ் கோயிங் ஆன் இன் ஹிஸ் லைஃப். சரி, தாவீது ராஜாவுடைய ஒரு பியூட்டிஃபுல்லான காரியம் என்ன அப்படின்னா, அவருடைய சங்கீதங்கள் புலம்பலும் நிறைந்திருக்கும், துதியும் நிறைந்திருக்கும். இவ்வளவும் இந்த மாதிரி நிறைய இருக்கும். சொல்லிட்டு ஆனாலும் என் ஆண்டவரே அப்படின்னு திருப்பி வந்து ஆண்டவர்கிட்ட சரண்டர் ஆகிடுவார். ஸோ அவருடைய நிலைமையெல்லாம் அவர் எடுத்து சொல்லிட்டு இந்த சிச்சுவேஷன் அவர் அன்னைக்கு அந்த பாடல் எழுதுறாரு. அதுக்கு பிறகு தாவீதோட முழு வாழ்க்கையை பார்க்கும் பொழுது அந்த கெபியில ஒழுந்தி கொண்டிருந்த தாவீதை ஆண்டவர் காப்பாற்றினாரா என்றால் காப்பாற்றினார். சரியா? அந்த சிங்கங்களை போல சூழ்ந்திருக்கிற மனிதர்கள், அவனை கடித்து குதறணும்னு காத்து கொண்டிருக்கிற பற்கள் உள்ள மனிதர்கள், கால்களுக்கு கண்ணியை வைத்து கொண்டு காத்திருந்த மனிதர்கள், அவங்கெல்லாம் அப்படியே தான் இருந்தாங்க. அவர்களிலிருந்து கர்த்தர் அவனை காப்பாற்றினாரா? காப்பாற்றினார். அவர்களுடைய இன்டென்ஷன் என்னவா இருந்தது? அவனை வந்து தேவன் வைத்திருக்கிற இடத்துக்கு அவனை வர விடக்கூடாது. Are you all with me? knowingly unknowingly அட்லீஸ்ட் ராஜாவாகிய சவுலுக்கு தெரிஞ்சிருச்சு, கர்த்தர் அவனை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார், நான் ஆண்டவருக்கு எதிரியாய் போனேன், அவனை ஆண்டவர் ராஜாவாய் உயர்த்த போறார். இப்போ மற்றவங்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த உண்மை தெரிஞ்சிருக்கும் தெரியல, ராஜ கட்டளையை பின்பற்றி அவர்கள் ஓடினார்கள். ஸோ அவங்க எல்லாருடைய நோக்கம் நோயிங்லி அன்னோயிங்லி என்னன்னா, காட் கிவன் பர்பஸ்ல அவனை போய் சேராதபடிக்கு அவனை தடுத்து நிறுத்த அவர்களால் ஆன முயற்சியெல்லாம் செஞ்சார்கள். சரி, இப்போ தாவீதோட முழு ஹிஸ்டரி நமக்கு தெரியும். கர்த்தர் நியமித்த ஆண்டோடைய தரிசனம் நிறைவேறுச்சா இல்லையா? நிறைவேறுச்சு. இவர்கள் இப்படி இருந்தாலும் அவைகள் எல்லாம் நிறைவேறுச்சு. இன்னைக்கு மாலையில் இதை தான் உங்களுக்கு சொல்ல வந்திருக்கிறேன். இவர்கள் இப்படி இருந்தாலும், உன் சூழ்நிலை இதை போல இருந்தாலும், உங்களை குறித்திருக்கிற தேவ திட்டங்களை கர்த்தர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. அவ்வளவுதான் இன்னைக்கு மெசேஜ், வேற எதுவும் சொல்றதுக்கு இல்லை. God has a plan and he will fulfill his plan in spite of all your enemies, in spite of all the people that rise up against you, in spite of the witchcraft and the sorcery and the divination, in spite of all the financial struggles, marital woes, relationship problems, எல்லாத்துக்கும் நடுவிலும் let me encourage you, we have a God who is beyond the situations of human understanding. மனிதனுடைய புத்திக்கு அடங்கி இருக்கிற எல்லா காரியங்களுக்கும் அப்பாற்பட்டிருக்கிற ஒரு கர்த்தர் நமக்கு இருக்கிறார். ஒரு ஆமென் சொல்லுவோமா? அவர் தேவ திட்டங்களை உங்க வாழ்க்கையில நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சரி, இப்போ இந்த தேவ திட்டங்கள் நிறைவேற இப்படிப்பட்ட சூழ்நிலையில தாவீதோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருந்தது? அதுதான் இன்னைக்கு நம்முடைய லேர்னிங். இந்த வேதத்திலிருந்து அவர் எப்படி தன்னை ஆயத்தப்படுத்தினார் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். 3 காரியங்கள் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்க போறோம். முதல் விஷயம் என்னன்னா, அவர் என்ன சொல்றாரு? எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் அப்படின்னு சொல்லிட்டு he pleads for God's mercies. ஆமென். He pleads for God's mercies. ஆமென். நம்ம பார்க்கும்பொழுது ஹீப்ரூஸ்ல 8-9 எல்லாம் வாசிக்கும் பொழுது நம்முடைய பிரதான ஆசாரியனாகிய இயேசு எப்படி ஆண்டவருடைய பிரசன்னத்திலிருந்து நமக்காக பரிந்து பேசுகிறார் என்று நம்ம அறிந்திருக்கிறோம். ஆமென். இங்க தாவீது தனக்காக ஆண்டவர்ட்ட இறங்கும் இறங்கும் என்று மன்றாடி ஜெபிக்கிறத பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம மட்டும் இல்ல, நமக்காக பரிசுத்த ஆவியானவர் மன்றாடி கொண்டிருக்கிறார். நமக்காக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு பிதாவின் வலது பார்சத்தில் நின்று நமக்காக வேண்டுதல் செய்து கொண்டிருக்கிறார். So let me encourage you, you are not alone. Very especially when you are praying, you are not alone. உன் ஜெபம் உங்களோடு முடியல, உன் சார்பில் பரிசுத்த ஆவியானோர் நமக்காக நின்று கொண்டிருக்கிற பிரதான ஆசாரியனாகிய இயேசுவும் நம் சார்பில் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பலன் நிச்சயமாக உண்டு. ஹல்லேலூயா. இப்போ தாவீது செய்கிற முதல் காரியத்தை பார்க்கலாம். என் ஆத்துமா உம்மை அண்டி கொண்டிருக்கிறது. ஃபர்ஸ்ட் வசனம் போடுங்க. உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது. உம்மை என் ஆத்துமா இல்லை, அடுத்தது உம்மை. ஃபர்ஸ்ட் வசனம் இதுல ப்ரீவியஸ் லைன் போன ஃபர்ஸ்ட் வசனம். உம்மை என் ஆத்துமா அண்டி கொண்டிருக்கிறது. For my soul trusts in you. ஓகே, இதே மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல நம்ம இருந்தோம்னா நம்முடைய எண்ணம் எப்படிப்பட்டதா இருக்கும்? த்ரூ அவுட் த வேர்ட் ஆஃப் காட் இப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளை சந்திக்கிற நிறைய பேரை பார்க்கிறோம். நிறைய பேர் என்ன பண்றாங்க, அதாவது இதே மாதிரி தாவீது மாதிரி சில ராஜாக்கள் எல்லாம் நெருக்கடி சந்தித்த பொழுது தேவனுடைய
ஆலயத்திற்குள்ள போய் ஆலயத்தில் இருந்த தேவனுடைய ஆராதனையின் பொருட்களை கூட எடுத்து எதிரி நாட்டு ராஜாவுக்கு கொடுத்து அவனை பிரியப்படுத்துவதில் ரொம்ப மும்முரமாக இருந்தார்களே தவிர அவங்க ஆத்துமா கர்த்தரை நம்பி திடனா இருக்கவில்லை. நிறைய கிங்ஸ் பார்க்குறோம், நிறைய மனிதர்களை பார்க்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய மனிதர்களை சந்திக்கிறோம். நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய கடந்து வந்திருக்கிறோம். என்னன்னா நிறைய நேரம் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம்னு சொன்னால் கூட நம்ம ஆத்துமா கர்த்தரையே அண்டி கொண்டிருக்கிறதா அப்படின்ற ஒரு கேள்விக்கு நமக்கு பதில் இன்னைக்கு நம்ம பேசி ஆகணும். We have to answer to a question that rises in our hearts. நம்ம ஆண்டவரை மட்டுமே அண்டி கொண்டிருக்கிறோமா? My soul trusts in you. இன்னும் அதிகமாக ஆண்டவர்கிட்டயே. அதாவது இப்படி ஒரு 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 டிஸ்கஷன் நடக்கும்போது இப்படி ஒரு வார்த்தை கேட்டேன். சுத்தமாக எனக்கு இதுக்கு மேலே விசுவாசமே இல்லை, அடுத்த ஸ்டெப் எடுத்து வைக்க பலனே இல்லை அப்படின்றப்போ நான் என்ன பண்ணணும்? அப்போது அந்த கேள்வி கேட்கப்பட்ட அந்த ஊழியர் சொன்னார், உன்கிட்ட இருக்க மிச்ச மீதி பலனெல்லாம் சேர்த்து, உன்கிட்ட இருக்கிற மிச்ச மீதி விசுவாசத்தெல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒரு அரை ஸ்டெப்பாவது எடுத்து வைக்க ட்ரை பண்ணு. அந்த பலனெல்லாம் பயன்படுத்தி இருக்கிற கொஞ்சம் விசுவாசத்தை பயன்படுத்தி கொஞ்சம் உறுதியாக இருக்க ட்ரை பண்ணு. யூ டோன்ட் ஹாவ் டு ஷேக் த ஹோல் வேர்ல்ட், பட் ஜஸ்ட் ஹோல்ட் ஆன் டு தட் லிட்டில் ஃபெய்த் தட் யூ ஹேவ். ஆண்டவர் அதுதான் கேட்குறார். இன்னைக்கு நம்ம ஆண்டவரையே அண்டி கொண்டிருக்கிறோமா? லெட் மீ என்கரேஜ் யூ. நிறையா வாழ்க்கையில் when we go through the life journey, there will be so many situations when you stand alone, when you stand helpless, உதவியற்றவர்களாய், தனிமைப்படுத்தப்பட்டவர்களாய், உதாசீனப்படுத்தப்பட்டவர்களாய். யாராவது உங்களுக்கு உதவி செய்யணும்னு நினச்சா கூட அவங்க உதவி கூட செய்ய முடியாத நிர்பந்தங்களில் நீங்கள் வந்து நிற்கக்கூடும். ஆனால் அந்த சூழ்நிலையில் கூட இன்னும் நெருக்கமாக, இன்னும் அதிகமாக ஆண்டவரை தேடி போகணுமே தவிர ஆண்டவரை விட்டு விலகிடக்கூடாது. அதை வேற மாதிரி நான் சொல்கிறேன், ஆண்டவரை தவிர வேற யாரையும் அண்டி போக உங்கள் மனசு வரக்கூடாது. கர்த்தர் ஒருவரே. தாவீது அதான் சொல்றாரு. அப்போ ஹவு டிட் காட் டேவிட் ஓவர் கம்னா வேற ஒன்றும் இல்லை. அவர் சொல்றாரு, என் ஆத்துமா உண்மையே நம்பி இருக்கும். என்னுடைய ஹார்ட், மை சோல் ட்ரஸ்ட் இன் யூ. நான் உண்மையே அண்டிக் கொள்வேன். நம்பர் 1. ரெண்டாவது என்ன பார்க்குறோமா? விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். ஆமென். சில நேரங்களில் நமக்கு தெரியுது ஒரு சிச்சுவேஷன். இந்த முதல் சொன்ன வார்த்தையோட எக்ஸ்டென்ஷன் தான் இது. டில் ஆல் யோர் ட்ரபிள்ஸ் ஆர் ஓவர், த மோர் யூ ஆர் ஃபவுண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட், த மோர் செக்யூரிட்டி யூ ஹேவ். அவர் சொல்றார், விக்கினங்கள்லாம் கடந்து போகட்டும். அப்போ அவர் சொல்றது என்னன்னா, நான் அந்த கெபியில் ஒளிந்திருக்கிறேன், வெளியே எதிரிகள் சுத்திட்டு இருக்காங்க. இந்த கெபி என்னுடைய செக்யூரிட்டி அல்ல, உம்முடைய நிழல் தான் என்னுடைய செக்யூரிட்டி. உம்முடைய சிறகின் நிழலிலே நான் வந்து ஒளிந்து கொள்கிறேன், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஊழியக்காரம்மா, அவங்க வந்து வியாதியாக இருந்தாங்க. அதாவது ஒரு இனம் புரியாத ஒரு சிக்னஸ், பயங்கர ஃபீவர், பயங்கர பாடி பெயின். அது வந்து வைரல் மாதிரி இல்லை, எல்லாருக்கும் வர மாதிரி இல்லை, திடீர்னு ஒரு சிக்னஸ், என்னன்னு தெரியல. பட் அவங்க அப்புறமா ஷீ ஃபவுண்ட் அவுட், ஊழியத்துக்கு எங்கேயோ போயிட்டு வந்து சம்திங் ஹேப்பன் என்னமோ அப்படி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் பேசிட்டு இருக்கப்போ அவங்க சொன்னாங்க, வேதத்தில் இப்படி சொல்லுது, 10 நாளளவும் வியாதி இருந்தது அப்படின்ற மாதிரி ஒரு வசனம், எனக்கு இன்னும் ரெஃபரன்ஸ் தெரியல. அது மாதிரி எடுத்து காமிச்சிட்டு அவங்க சொன்னாங்க, இந்த 10 நாளும் நான் ஆண்டோடைய சமூகத்தில் விழுந்து கிடக்க போகிறேன். இந்த வேத வசனத்தின்படி அந்த 10 நாள் தான் அதுக்கு பலன், அதை தாண்டி அதை எனக்கு மேலே பேலன்ஸ் செய்ய முடியாது அப்படின்னு ஒரு வைராக்கியம் அவங்களுக்குள்ள. உண்மையாகவே அந்த 10 நாள் ஆண்டவரையே சார்ந்து ஆண்டவரே பிடித்து உட்காந்துருந்தாங்க. அதை தாண்டி எழும்பி வர கர்த்தர் அவங்களுக்கு உதவி செய்தார். நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, இட் இஸ் பெட்டர் டு பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட் தேன் டு பி ஃபவுண்ட் எல்ஸ்வேர். ஸ்பெஷலாக சொல்கிறேன், விக்கினங்களின் நேரங்களில், தனிமையின் நேரங்கள், போராட்டத்தின் நேரங்கள், இழப்புகளின் நேரங்கள், வருத்தத்தின் நேரங்கள், அதாவது சில நேரம் என்ன செய்யறதுனே தெரியாமல் உட்காந்துருப்பீங்க பார்த்தீங்களா, எந்த பக்கம் திரும்புறதுன்னு ஐடியாவே இல்லாமல் இருக்கும். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து சொல்லுங்க, உங்கள் செட்டை நிழல் தான் என்னுடைய அடைக்கலம், நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸோ ஃபர்ஸ்ட் சொன்னது சீக்கிங் த லார்ட் மோர் அண்ட் மோர் அண்ட் ட்ரஸ்டிங் ஹிம். ரெண்டாவது சொல்லுது பீயிங் வித் ஹிம் அட் ஆல் டைம்ஸ். விக்கினங்கள் கடந்து போக மட்டும். மெயினாக
இந்த பிரச்சனை சால்வ் ஆகிற வரைக்கும், இந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும். அல்லேலூயா. அதுக்காக ஆண்டோட பிரசனத்தை விட்டு போக போனல, அவர் பேஷன், அவர் கமிட்மெண்ட் எல்லாமே இன்னும் அதிகமாக ஆண்டோட பிரசனத்தில். ஏன்னா நெருக்கப்படுகிற நேரத்தில் தான் நம்ம உடஞ்சு போகிறது ஈஸி, கர்த்தரை விட்டு பின்வாங்கி போகிறது ஈஸி. ஆனால் நம்ம அதை அப்படியே ஆப்போசிட்டாக நடக்கணும். இவன் துரத்தப்படுகையில், அவன் உயிர் வேட்டையாடப்படுகையில் அவர் சொல்கிறாரு, உங்கள் செட்டை நிழலில் நான் வந்து அடைக்கலமாக இருப்பேன், விக்கினங்கள் கடந்து போகிற வரைக்கும் நான் இங்கே தான் ஆண்டு போகிறேன். அல்லேலூயா. ஸோ ரெண்டாவது, பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்டென்ஷனலி பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். இன்டென்ஸாக உங்களை ஊற்றி கர்த்தருடைய பிரசனத்தில் உட்கார்ந்து பாருங்க. நான் சொல்கிறேன், தாவீதை விடுவித்த கர்த்தர் நம்மையும் விடுவிப்பார். ஹல்லேலூயா, ஆமென். அடுத்தது ரெண்டாவது வசனத்தை எப்படி வாசிக்கிறோம்? நான் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். மூணாவது தாவீது செஞ்ச ஒரு காரியம், நான் உண்மை அதிகமாய் தேடுவேன், உங்கள் பிரசனத்தில் நான் நிலைத்திருப்பேன். மூணாவது அவர் சொல்றது, நான் உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். அந்த நோக்கி கூப்பிடுவேன் அவர் சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஏன் அதை செய்கிறார் அப்படின்றதுக்கு ஒரு வார்த்தையை சொல்றாரு. எனக்காக யாவையும் செய்து முடிக்க போகிற உன்னதமான தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு தாவீதோட விசுவாசத்துலேருந்து ஒரு என்னது, அந்த டு த பவர் ஆஃப் 2 போடுவோம்ல, அந்த மாதிரி ஏன்னா எக்ஸ்போனென்ஷியலான ஒரு பிளெஸ்ஸிங் இருக்குது. என்னன்னா அங்கே தாவீதுக்கு கர்த்தர் செய்து முடிக்க போகிறார், ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாக நமக்கு எல்லாம் செய்து முடித்து விட்டார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அப்போ அவர் சொல்றாரு, நான் உன்னதமான தேவனை நான் நோக்கி கூப்பிடுறேன். ஏன் கூப்பிடுறேன்னா அவர் எனக்காக ஏற்கனவே எல்லாம் செய்து முடித்து ஆயத்தமாக்கி வச்சிருக்கார். டேவிடோட விசுவாசம். நம்ம சொல்றோம், எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்ட உன்னதமான தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த இயர் ஆரம்பிச்சதுலேருந்து God is expecting our prayers. ஹல்லேலூயா. இன்னும் கொஞ்சம் சீரியஸ் அதான் சொல்றேன், எந்த விதமான முன்னேற்றத்திற்கான அறிகுறிகள் இல்லை என்றாலும், even though you don't feel or see any kind of progress for the prayers that you are praying, in spite of that, அப்பவும் ஆண்டவரை விசுவாசிப்பீங்களா? Will you still pray? Will you still pray without ceasing? Will you carry the same faith when you pray? அதுதான் ஆண்டவர் கேட்கிறாரு. ஹல்லேலூயா. நீ ஜெபிப்பேன், நான் ஆண்டவர் ஆகிய தேவனை நான் நோக்கி கூப்பிடுவேன். மூணாவது இந்த சொல்றேன், எந்த காரியத்துக்கு வந்து சோர்ந்து போகாதீங்க, உங்க ஜெபத்துல சோர்ந்து போகாதீங்க. இவ்வளோ தூரம் ஜெபிக்கிறோமே, இவ்வளோ தூரம் காத்திருக்கிறோமே, நடக்கலையே 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 அப்படின்னு நீங்க சோர்ந்து போகாதீங்க. ஆண்டவர் உங்களை நடத்த வேண்டிய விதத்துல நடத்துவார். அல்லேலூயா. உன் ஜெபங்களுக்கு ஏற்ற நேரத்துல ஆண்டவர் பதிலை கொண்டு வருவார். இங்க தாவீது தான் சொல்றாரு, நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன். அந்த ஒரு போர்ஷனை மறந்துடாதீங்க. நோ மேட்டர் வாட் யூ ஆர், வேர் யூ ஆர், ஹவு மச் ஸ்ட்ரகிள் யூ ஆர் கோயிங் த்ரூ, கர்த்தரை நோக்கி கூப்பிட உங்கள் இருதயத்தை ஆண்டவர் பக்கமாக உயர்த்துங்க. ஹல்லேலூயா. இப்போ நிறைய சொல்லிட்டே போகலாம். இந்த 3 காரியத்தோட முடிக்கிறேன். இந்த 3 காரியம் டேவிடோட லைஃப்பில் தான் நம்ம கற்றுக்கொள்கிறோம். ஆமென். ஒன்று வந்து அவரையே இன்னும் அதிகமாக அண்டிக் கொள்வது, சீக்கிங் ஹிம் மோர், ஃபைண்டிங் ஹிம் மோர், சோல் அவரையே ட்ரஸ்ட் பண்ணி அவரையே தேடணும். ரெண்டாவது, அவர் இடத்துலையே தங்கி இருக்க வேண்டும். பி இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். அப்படி செட்டையின் நிழலில் இருங்க. இந்த சூழ்நிலையா, அந்த சூழ்நிலை மாறுற வரைக்கும் ஒரு ஜெப வாழ்வை போடுங்க. அல்லேலூயா. சில பேர் சில டிசிப்ளின்குள்ளே வருவாங்க. அதிகாலையில் எந்திரிச்சு ஜெபிப்பேன். என்னோட ரிலேட்டிவ் ஒரு ஆண்டி, அவங்க பையன் வந்து அவங்களால ஹேண்டிலே பண்ண முடியல, அவங்களோட பையனோட வாழ்க்கையை அவங்களால கண்ட்ரோல் கீழே கொண்டு வர முடியல. அவனோட காலேஜ் படிப்பு சரியில்லை, நண்பர்கள் சரியில்லை, அவனோட ஹேபிட் சரியில்லை. நல்ல அமேசிங்கான ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி. அவங்களால என்ன பண்ணனே தெரியல. அவங்களால ஆன பேரண்டல் முயற்சி எல்லாம் எடுத்தாங்க. காலேஜஸ் சேஞ்ச் பண்ணி பார்த்தாங்க, என்விரான்மெண்ட்டை சேஞ்ச் பண்ணாங்க, எவ்வளவோ பண்ணாங்க. ஆனால் தட் மதர் டிட் ஒன் திங். எவ்ரி டே 3:30 in the morning she started to get up and pray. Every day 3:30 in the morning she started to get up and pray. நான் சொல்றேன், அந்த ஒரு சூழ்நிலை மாறுற வரைக்கும் வெறியா, எனக்கு தெரியல என்ன பண்ணணும்னு தெரியாத ஆண்டவர், ஆனால் உங்கள் பிரசனத்தில் இருப்பேன், நீங்கள் சொல்லுங்கள் என்ன பண்ண. அந்த ஜெபம் இன்னைக்கு அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேனாக ஆண்டவர் இந்த பையனை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. அந்த தாயோடைய ஜெபம் 3:30 மணி. அது மாதிரி ஏதோ ஒரு டிசிப்ளின்குள்ளே வாங்க. ஆண்டவரே, இந்த காரியம் முடிகிற வரைக்கும் எனக்கு தெரியல, நான் உண்மையே இன்னும் அதிகமாக சாதி. இட் இஸ் நாட் ட்ரைங் டு ட்விஸ்ட் தி ஆர்ம் ஆஃப் காட். நான் ஜோம் பண்ணுறேன், நீங்கள் செஞ்சுதான் அவனோட கையை பிடிச்சி முறுக்கி ஆண்டோட போய் அந்த மாதிரிலாம் இல்லை. நம்முடைய இயலாமையில் அவர் இயல்புடையவராக இருக்கிறார். இன் மை வீக்னஸ் ஹி இஸ் மை ஸ்ட்ரென்த். அல்லேலூயா. ஐ டோன்ட் ஹேவ் அ வே, ஹீ இஸ் த வே. புரியுதுல? எவ்ரிதிங் பிஃபோர் மீ இஸ் லைக் a Jericho wall. He speaks a word and Jericho walls falls.
So rather than going to this line, this side and going after this man and that woman, I will rather be in the presence of God. Hallelujah. அந்த ஒரு வாஞ்சையோட, this is my discipline, இந்த காரியம் மாற நான் உம்மிடத்தில் இப்படி வந்து வாஞ்சையாய் காத்திருப்பேன், அப்படி வந்து உட்கார்ந்து பாருங்க. அப்போ இதெல்லாம் நம்ம செய்யும் பொழுது ஒரு பியூட்டிஃபுல்லான வேர்டு 3வது வசனம் இப்படி சொல்லுது, என்னை நிந்திக்கிறவர்கள் என்னை விழுங்க பார்க்கையில் அவர் சொல்றாரு, பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். உங்க பைபிள் இருந்தால் அதை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணுவீங்க. பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி, பைபிள் இருந்துச்சுன்னா அதை அண்டர்லைன் பண்ணுவீங்க. இன்னைக்கு இதுதான் உங்களுக்கு ரேமா வேர்டு. திஸ் இஸ் த ரேமா ஃபார் யூ. ஆமென். சங்கீதம் 57 நானும் பண்ணிக்கிறேன் அண்டர்லைன். பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி கர்த்தரை ரட்சிப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிங்க? சத்தமா ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. அப்ப நம்ம ஆண்டவரையே நம்பி கொண்டிருந்தோம்னா நம்முடைய ஒத்தாசை பர்வதத்திலிருந்து வரும், நம்முடைய ஒத்தாசை பரலோகத்திலிருந்து வரும், கர்த்தரிடத்திலிருந்து வரும். ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. என் கண்களை ஏறிட்டு பார்க்கிறேன், எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன். வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தரிடத்தில் எனக்கு ஒத்தாசை வரும். அல்லேலூயா. My help does not come from the mountain. கவனிங்க. My help does not come from the mountain. My help comes from the Lord who is the maker of the mountain. அல்லேலூயா. எனக்கு ரிசோர்ஸஸை சோர்ஸ் ஆகி ஆண்டவர் எழுப்புவார். எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்றேன்? அல்லேலூயா. ஆண்டவர் தான் என்னுடைய சோர்ஸ். எனக்கு ரிசோர்ஸஸை கர்த்தர் எழுப்புவார், எனக்கு ஒத்தாசை கர்த்தர் அனுப்புவார். எத்தனை பேர் வைராக்கியமா நம்புறீங்க இன்னைக்கு? அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், இன்னைக்கு என்ன காரணம், எந்த காரியம் உங்கள் இருதயத்தை பிழிந்து கொண்டிருக்கிறதோ, எந்த காரியம் தூங்கா இரவுகளில் உங்களை விழிக்க செய்து கொண்டிருக்கிறது, எதை நினைத்து திடுக்கிட்டு எழுகிறீங்களோ அப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி, இன்னைக்கு அதான் பாடிட்டே இருந்தோம், அவ்வளோ நேரம் வர்ஷிப் பண்ணோம், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அல்லேலூயா. அந்த இயேசுவின் நாமம் சொல்றேன், அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிப்பார். அந்த ஒத்தாசை எப்படிப்பட்டதா இருக்கும்னு அதையும் சொல்றாரு, தம் கிருபையையும் தம்முடைய சத்தியத்தையும் ஆண்டவர் அனுப்புவார். அல்லேலூயா. நான் சொல்றேன், நமக்கு கிருபை மட்டும்தான் எல்லாமே. அல்லேலூயா. நம்ம டிசர்விங்கா இருக்க மாட்டோம். மேபி we sodopified in many areas. அல்லேலூயா. நம்ம நிறைய விஷயங்களில் ஃபூலிஷ் டிசிஷன்ஸ், இமோஷனலான காரியங்களால சொதப்பி வச்சிருக்கலாம் லைஃபே. ஆனால் சொல்கிறேன், நமக்கு அவருடைய கிருபை போதுமானது. அவர் கிருபையை அனுப்புவார், ஒத்தாசை அனுப்புவார், தம்முடைய சத்தியத்தை அனுப்புவார், நம்மை ஆண்டவர் ரட்சிப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னைக்கு என்ன சிச்சுவேஷனில் இருக்கீங்களோ கர்த்தர் அறிவார். கர்த்தர் உங்களை ரட்சிக்கிறார், ரட்சிக்க போகிறார் இல்லை, அவர் ரட்சிக்கிறார். இப்போவே ப்ராசஸ் நடந்துட்டு இருக்குது. பரலோகத்திலேருந்து ஒத்தாசை வருது. இன்னிலேருந்து நான் சொல்கிறேன், ஏதாவது இன்னைக்கு ரேமா வேர்டு இதுதான், அவர் பரலோகத்திலேருந்து ஒத்தாசை அனுப்பி உங்களை ரட்சிக்கிறார். ஆனால் ஆண்டவர், நம்முடைய ஊழியக்காரனா அவங்கள பார்த்து சொல்கிறேன், if there is something that is bothering, if you are in a situation, if there is something needs to change, you don't know what to do about it, you are so confused, you are let in the darkness, let me encourage you, go on a prayer mode. Hallelujah. Do something, take a commitment. இப்படி நான் ஜெபிப்பேன். எவ்வளோ நேரம் உங்கள் பிரசனத்தில் நான் விழுந்து கிடக்கிறேன், எவ்வளோ அடிபட்டு காயப்பட்டு இருந்தாலும் நான் உங்கள் பிரசனத்திலே விழுந்து கிடக்கிறேன். எனக்கு வேறு வழி இல்லை, எனக்கு நீங்கள் மட்டும்தான் வழி. ஆண்டவர்கிட்ட வந்து நில்லுங்க, பரலோகத்திலிருந்து அவர் உங்களை ரட்சிப்பார். கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்கள் பேசின இந்த ரேமா வேர்டுக்காக நன்றி. அல்லேலூயா. இன்னைக்கு நீங்கள் பேசின இந்த ரேமா வார்த்தைகளுக்காக ஆவியானவரே உமக்கு நன்றி நன்றி என்று நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. பரலோகத்திலிருந்து அவர்களை ரட்சிப்பார். அருமையான பிள்ளையே, ஆண்டவர் உங்களுடைய ஜெபங்களை அவர் மறக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர் உங்களுடைய ஜெபங்களை மறக்கவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை அவர் மறக்கவில்லை. சிங்கங்களைப் போல பற்களை உடைய மனிதர்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருந்தாலும், உங்க கால்களை அநேகர் இடர பண்ணும்படி எழும்பினாலும், தங்களுடைய கண்ணிகளிலே நீங்கள் அகப்பட வேண்டும் என்று ஆவலோடு காத்து நின்று உங்களுக்கு விரோதமாக எழும்பினாலும், கர்த்தருடைய ஊழியனாய் இருந்து உங்களை பார்த்து சொல்றேன், ஆண்டவர் உங்களை கைவிடுவதில்லை.